God has brought us here in His presence. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். It's a great privilege in our lives. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாக்கியம். Now it's time for us to hear from God's word. இப்போது நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க போகிறோம். And next few minutes we are going to study from the book of James. ஆமென். யாக்கோபு என்கிற பொதுவான நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். Humbly request everyone open your Bible to the book of James. நீங்கள் யாவரும் உங்களுடைய வேதாகமத்தை யாக்கோபு நிருபத்துக்கு நேராக திருப்பும்படி அன்போடு கேட்கிறேன். We are going to study chapter by chapter, verse by verse. ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வசனங்களாக நாம் படித்து தியானிக்க போகிறோம். And this will be a great help for your lives. இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். Once again we'll close our eyes and ask the Lord to speak to our hearts as we going to meditate and study, unfold God's word. Let this word do its powerful work in our lives. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்பாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எங்க உள்ளத்திலே நீங்க பேசும் ஒரு வல்லமையுள்ள கிரியை இந்த வேளையில நீ நடப்பியும் என்று ஜெபிப்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒரு விசியோட உங்க திருமுகத்தை பார்க்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை ஆலயத்துக்கு இந்த காலை வேளையில கொண்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இங்க கடந்து வந்து ஆராதிக்க உங்களோட வார்த்தை கேட்க போறோம் ஏசப்பா. எங்களுக்கு இந்த நல்ல ஸ்லாகியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் கேட்க நேரம் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கேட்கறது உண்டு இல்லை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செயல் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேச்சு இல்லை ஆண்டவரே, அது எங்களுக்கு வாழ்ந்து காட்ட எங்களுக்கு ஒரு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையும் எல்லாம் கொடுத்து வை நடத்துங்க ஏசப்பா. ஒரு ஒரு உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. ஒரு விடுதலோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு மகிழ்ச்சியோட, உற்சாகத்தோட இங்கிறது கடந்து போக உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Last 2 weeks back I shared few things from the book of James chapter 1. ஆமென். 2 வாரங்களுக்கு முன்பு ஆமென் யாக்கோபு நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே சில காரியங்களை நாம சிந்தித்தோம். So I will give a quick summary from that previous thing, then I will go ahead from verse 9 onwards. கடந்த நாளிலே நம்ம தியானித்ததின் காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம 9வது வசனத்திலிருந்து நம்ம கடந்து செல்லலாம். Since some of you came very new, so that it will be a blessing for them to hear the introduction part. ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கிறபடியினாலே அந்த அறிமுகமான அந்த இடங்களில் உள்ளதை கேட்கும்போது அது உங்களை யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா கேட்கறதுக்கு? கையெல்லாம் தூக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. Okay, it will be a great blessing in your life. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். As I was preparing, I was studying and meditating, it was a huge blessing in me. அவன் பாஸ்டர் அவர்கள் இதை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து இதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. Book of James is a short book, only 5 chapters. யாக்கோபு நிருபம் ஒரு சிறிய நிருபம், 5 அதிகாரங்கள் மாத்திரம் உண்டு. This is the wisdom literature of New Testament, just like Old Testament Proverbs. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஆமென் நீதிமொழிகள் இருப்பது போல புதிய ஏற்பாட்டிலே இது ஒரு ஞான நூலாக இருக்கிறது. Very profound thoughts have been mentioned here in this book. இந்த நிருபத்திலே மிகவும் மேன்மையான உன்னதமான ஆமென் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. A profound thought pertaining to our day to day life, a practical life. நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே செயல்படுகிற காரியங்களை மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The author of this book is the half brother of Jesus Christ. இதை எழுதின ஆசிரியர் ஆண்டவராகிய இயேசுவின் பாதி சகோதரனாக இருக்கிறவர். And initially he did not believe in Jesus. After Jesus' resurrection, he was a strong believer, a radical follower of Jesus Christ. ஆரம்ப நாட்களிலே இவர் இயேசுவை ஆமென் முழுமையாக விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர் ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறவரும் பின்பற்றுகிறவருமாக மாறினார். He was a key leader and also pastoring the church in Jerusalem. அவர் எருசலேமிலே ஒரு நல்ல ஒரு தலைவராகவும் ஒரு ஊழியக்காரருமாகவும் இருந்தவர். And when we study the book of Acts chapter 15, we can see James was a key person resolving the issue with Jews and Gentiles. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இடையிலே எழுந்த ஆமென் அந்த ஒரு ஆமென் போராட்டத்தில் ஆமென் இவர் அந்த காரியங்களை தீர்வு செய்தவர் என்று பார்க்க முடிகிறது. Traditionally, affectionately, he was called old camel knees. That means he was a very prayerful person, always in his knees praying, and his knees become callous.
ஆமென் அவருடைய ஆமென் முழங்காலானது எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறபடியினாலே ஆமென் அது ஒரு ஆமென் ஒரு ஒட்டகத்தின் ஒரு ஆமென் கழுத்தை போல காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவரோட முட்டை பகுதி வந்து ஒரு தளம்பு மாதிரி it will become always kneeling and praying. அவர் எப்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடியினாலே அந்த முழங்கால் பகுதியிலே ஒரு பெரிய ஒரு தழும்பு உண்டாயிருந்தது. And he was martyred in 62 AD. ஆமென் 62 ஏடியிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தவர். And he was taken to Sanhedrin. Jewish court asked him to deny his faith. He refused. Therefore he was thrown in the on the highest mountain in Jerusalem. அவர் யூத சனகரிப்பின் சங்கத்திற்கு முன்பாக கொண்டு வந்து அவர் நம்பியிருந்த விசுவாசத்தை விட்டுவிடும்படி கேட்கப்பட்ட போது அவர் அதை மறுதலித்தபடியினாலே எருசலேமிலே உள்ள ஒரு உயர்ந்த மலையிலிருந்து அவர் தள்ளி கொலை செய்யப்பட்டார். And this book was written to those people who were scattered Jewish Christian. When persecution came, the Jewish Christian who embraced Christian faith, they scattered all over Asia Minor, and he is writing to those people. ஆசியா மைனரிலே ஆமென் வாழ்ந்ததான இந்த ஜனங்கள் ஆமென் நெருக்கத்தின் நிமித்தம் சிதறப்பட்டபடியினாலே அவர்களுக்கென்று எழுதப்பட்டதான ஒரு நிருபமாக இந்த யாக்கோபு நிருபம் காணப்படுகிறது. The main theme of this book is a practical Christian living. ஆமென் இந்த புத்தகத்தின் மைய கருத்தானது ஆமென் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நடைமுறை வாழ்க்கை. If you say, you and me, as we say, we are the follower of Jesus Christ. ஆமென் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர் என்று நம்ம சொல்லுவோமேயானால், we are a disciple of Jesus Christ. நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லுவோமேயானால், then this book will teach us how we have to live our life, practical life. ஆமென் இந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவிதத்திலே எப்படி நம்முடைய நடைமுறையிலே நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So many things we will learn. Few important thing is trials and temptation. அநேக காரியங்களை நம்ம கற்றறிந்தோம், ஆனால் சோதனைகளும் பாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். Last time I was teaching about trials. When problem comes, ஆமென் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது there is a progressiveness for a Christian people is there. அதிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அவன் செய்கிற காரியங்கள் இருக்கிறது. For Christians, for a follower of Christ, பிரச்சனை வர நேரம் trial comes, it will not slow down, it will lead them to maturity. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வரும்போது அவனுடைய வேகத்தை அது குறைக்காதபடி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அவன் பெறுகிறான். That progressiveness I was teaching how that it takes to maturity, correction, direction of our life. நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை சரி செய்து கொள்வது, எப்படி நம்ம மேல் நோக்கி செல்வது, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை அடைவது என்பதை பார்த்தோம். A real Christian who really got salvation, problems will really mold, shape and strengthen their Christian life. உண்மையான கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது அது அவனை மெருகேற்றி அவனை வழிநடத்தி அவனை உறுதிப்படுத்தி அவனை மேலோங்கி செல்கிறது. Then it talks about faith and deeds, faith and work. ஆமென் விசுவாசமும் வேலையும் பார்க்கிறோம். Faith is very important. விசுவாசம் மிகவும் அவசியம். How we know we have faith in the Lord? கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எப்படி தெரியும்? How we know by faith we are saved? நம்முடைய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்பது எப்படி தெரியும்? By works, by our life only we will know. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தான் அதை அறிய முடியும். By work we are not saved. நம்ம கிரியையினாலே நம்ம ரட்சிக்கப்படவில்லை. By work, கடவுளுக்கு ஏதோ கொடுக்கிறோம், ஏதோ ஒரு sacrifice பண்றோம், இதனால we are not saved. ஆமென் நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதனாலும் பலி செலுத்துவதனாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. Oh 3 days fasting, 10 days fasting, these and all will not make us saved. ஆமென் 3 நாள் ஆமென் உபவாசமும் 10 நாள் உபவாசமும் நம்ம ரட்சிக்காது. But it is we are saved by God's grace, by faith. நம்ம விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But that salvation came in our life. How we know the evidence is our work, our life. அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்தபடியினாலே அதனுடைய எப்படி நம்ம அறிய முடிகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. இப்போ ஒருத்தருக்கு ரட்சிப்பு வந்துச்சு, நான் கிறிஸ்தவன் அப்படி சொல்லிட்டு அவன் சர்ச்சுக்கும் போல அவன் வாழ்க்கை உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருந்தானா அது தெளிவு காட்டுது he is not saved in the first place. ஆமென் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்படவில்லை என்பதை அது காட்டுகிறது. That is what we see many people, nominal Christian, they will say my name is so and so, James, Peter, Andrew, and all the Christian name they will keep, but they don't have real Christian life because in the first place itself they are not saved. ஆமென் யாக்கோபு யோவான் அந்திரே என்று சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். முதல் முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்க மாட்டார்கள். If a person is saved, we can see the evidence of the salvation by their practical life,
their works. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருப்பானேயானால் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில அவன் செய்கிற செயலின் அடிப்படையில் அதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவன் வந்து அவன் சர்ச்சுக்கு வர்ற அந்த ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் இவன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அந்த உற்சாகம், பைபிள் எடுத்துட்டு வர்றது, வசனம் எழுதுறது, படிக்கிறது, வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் தான் தெளிவு, that evidence that he is saved. ஆமென். ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருப்பன் என்ற அடையாளமானது அவர்கள் ஆலயத்திற்கு வருவதும் அவர்கள் உற்சாகமாய் கலந்து கொள்வதும் அதை காட்டுகிறது. Then we spoke about speech, how our words should be. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், how to control our words. நம்முடைய வார்த்தைகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். quick to listen, கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். slow to speak, பேசுகிறதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். slow to anger. ஆமென். கோபப்படுவதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும். wisdom is needed. நமக்கு ஞானம் அவசியம். knowledge we'll get going to school, college, reading books, internet, that this will get knowledge, we can accumulate knowledge. ஆமென். பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆமென் போகிறதுனாலும் ஆமென் கம்ப்யூட்டர் சென்டர்ல போறதுனால நமக்கு ஞானம் பெறுகிறோம். There are people who can have the understanding also. How we'll get understanding? Understanding is the interpretation of knowledge. ஆமென். அவர்கள் அந்த பெற்றுக்கொள்கிற அந்த அறிவின் அடிப்படையில் அதை அவர்கள் விளங்கிக் கொள்கிற ஒரு ஞானம் கிடைக்கிறது. I have seen scientists, I have seen business people, I have seen very intellectual people. அறிவியல் வல்லுநர்களை பார்த்திருக்கிறேன். ஆமென். ஞானமுள்ளவர்களை பார்த்திருக்கிறேன். ஆமென். பிசினஸ் பீப்பிளை பார்த்திருக்கிறேன். These people, there are good people are there, there are worse people are there. They are very intelligent, scientists, everything is there. But evening they'll go drink and sleep like that. நல்ல ஞானமுள்ளவர்கள், நல்ல அறிவு படைத்தவர்கள், ஆமென், நல்ல உயர்ந்தவர்கள், ஆனால் மாலை வேளை ஆகும்போது அவர்கள் குடித்து மயங்கி விடுவார்கள். They do all kind of evil things, evil practices in their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தீமையான காரியங்களை செயல்படுகிறார்கள். Knowledge, intellectual could not able to live his own family, his own wife, his own children. அவன் ஞானமும் அறிவும் தங்களுடைய சொந்த குடும்பத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நடத்த முடியவில்லை. So that is why we need wisdom. Wisdom is applying our life every day to day life. ஆகவே நமக்கு ஞானம் அவசியம். அந்த ஞானமானது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். சில பேர் ஸ்கூலுக்கே போல, காலேஜுக்கு போல, படிப்பில்ல, எங்க போனதில்லை. இயேசு அறிந்த அந்த ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அழகா அருமையா பாசத்தோட அன்போட கிறிஸ்துவின் அன்போட அவங்க குடும்பத்தையும் அவங்க மனைவியும் பிள்ளைகளையும் அழகா கேர் பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இயேசு அறிந்தவங்க. So ஞானம், God's wisdom is very very important. தேவனுடைய ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். Till that I was touch based last time. ஆமென். கடந்த நாட்களிலே அதுவரையில நான் உங்களோடு பேசினேன். Now we will go with the chapter verse 9 of chapter 1. ஒன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். My goal is to finish this entire chapter. இந்த முழு அதிகாரத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. Beautiful book, beautiful chapter, beautiful verse, wonderful verse. Please listen very carefully. If you don't have Bible, see from the screen and you can read it. Don't miss even one verse. Everything is important to your life. மிகவும் அழகான ஒரு புத்தகம், அழகான வசனங்கள், அழகான வார்த்தைகள். அவன் பைபிள் இல்லை என்று சொன்னால் நம்ம ஸ்கிரீனை பாருங்கள். ஒவ்வொரு வசனமும் மிகவும் உண்மையான வசனங்கள். Now we will go with verse 9 to 11. I request Benjamin pastor, would you please read verse 9 to 11. 9 to 11 வசனங்கள் வரை. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவைப் போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். Here it says James is addressing to the poor believers who are scattered. யாக்கோபு அங்கே சிதறப்பட்டிருக்கிற ஏழ்மையான ஜனங்களிடத்திலே அவர் பேசுகிறார். Poor believers who doesn't have money, day to day money also is not there to live. He is addressing to them. மிகவும் ஏழ்மையான ஜனங்கள், போதுமான பணம் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஏழ்மையோடு இருக்கிறவர்கள். Tomorrow what is going to happen with food and living, the basic things they don't have, he is addressing to those believers. ஆமென். நாளைக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆமென், என்ன கிடைக்கும், சாப்பிட என்ன கிடைக்கும், வேலை செய்ய என்ன கிடைக்கும் என்று சொல்லி தெரியாத ஒரு ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். He is saying in our life, நம்முடைய வாழ்க்கையில, in this journey, இந்த பயணத்தில some are very poor, சிலர் ரொம்ப ஏழையா இருக்கிறார்கள். some are having lot of money, சிலருக்கு அதிக பணங்கள் இருக்கிறது. poor people are there, rich people are there. ஏழ்மையான ஜனங்களும் இருக்கிறார்கள், ஆமென், பணக்கார ஜனங்களும் இருக்கிறார்கள். This
these two status of life people are living. இப்படிப்பட்ட இரண்டு நிலைகளை உடைய ஜனங்கள் சமுதாயத்திலே வாழ்கிறார்கள். Economically different people are living. ஆமென். அவர்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். And he is encouraging them. If you see these two people, இந்த இருவரையும் நீங்கள் பார்ப்பீர்களானால், what is the difference? There is no difference. These two people not going to take anything in this world while they die and go to heaven. இந்த இரண்டு வகையான ஜனங்களும் அவர்கள் மரித்து இந்த பூமியை விட்டு போகும்போது எதையுமே இந்த பூமியிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதில்லை. End of the day, nobody is taking anything in this world. இறுதி நாட்களிலே இந்த பூமியிலே ஒருவரும் எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. This is a futile life. Solomon said, vanity, 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 vain, vain, vain. This is nothing we are going to take in this world. இது ஒரு மாயான வாழ்க்கை. ஆகவே தான் சாலமோன் சொல்கிறான், எல்லாம் மாயே மாயே மாயே. So this is a futile life, brevity of life, nothing. It's all gone. One day we leave, our breath is gone. Nothing we take in this world. இந்த பூமியில ஜீவனை விடும்போது ஆமென் நம்ம எதையுமே நம்ம கையில கொண்டு போக முடியாது. And he compares that with grass and flower. அதை ஒரு புல்லுக்கும் ஒரு பூவுக்கும் ஒப்பிடுகிறார். When the heat and the scorching sunlight hits on it, it is all faded away. It is all gone. சூரிய வெப்பம் அதிகமாக அதன் மேலே விழும்போது அதன் மேலே காய்ந்து கருகி போகிறது. So he is urging, you might be poor, they might be rich. Why don't boast on all those things? If you want to boast, you boast on him, Jesus Christ. ஆமென். நீங்கள் ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பணக்காரர்களாக இருக்கலாம், அதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரமே மேன்மை பாராட்டுங்கள். That is why Paul says, if I want to boast, he was a very rich man, educated man. He said, I want to boast, I will not boast on my academics, my excellency, my background. If I want to boast, I will boast on Christ crucified. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஞானம் உள்ளவர், நல்ல படித்தவர், நல்ல ஆசியுடையவர். நான் எதையாவது மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பின்னணியோ பணத்தையோ ஆசி அல்ல, நான் இயேசுவை மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன். All matters is our salvation. நம்மளோட ரட்சிப்பு தான். Salvation is the biggest deal of a human life. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு என்பது மிகவும் முக்கியமான காரியம். Rich or poor, is educated or illiterate, salvation is the biggest deal. That salvation we cannot compare anything in this world. ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ அது முக்கியம் அல்ல, ஆனால் ரட்சிப்பு முக்கியம். அந்த ஒரு மேன்மை, அந்த ஒரு ரட்சிப்பு மிகவும் மேன்மையான ஒன்று. That salvation only we will live in this earth and also we die, we will have that eternity. அந்த ரட்சிப்பினாலே இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம், நாம் மரிக்கும்போது நித்தியத்தை போய் அடைகிறோம். So if God gives you money, இயேசு உங்களுக்கு பணம் கொடுத்தால் பெருமையா சொல்ல வேண்டாம், எனக்கு இவ்வளவு துட்டு இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு காரியம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம சுத்த வேண்டாம். ஒரு கார் வாங்கின உடனே நம்ம நினைக்காத நம்ம ஏதோ பெரிய பணக்காரன் நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் போயிடும். புரிஞ்சிச்சா? ஒண்ணுமே எடுத்துட்டு போறது இல்லை. நமக்கு எதனா ஆண்டவர் கொடுத்தா நினைச்சுக்கோ, 10 ரூபா கொடுத்தா நம்ம சொல்லணும், இது ஆண்டவரே இந்த 10 ரூபா நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இது நான் என்ன செய்யணும்? ஊழியத்துக்காக செலவாக்கணும், கடவுளுக்காக செலவாக்கணும். கடவுளோட காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா அந்த நித்தியத்தில் அது வரும். ஆனால் அதையும் நம்ம இங்கே எடுத்துட்டு பெருமையாக செலவாக்கிட்டு எல்லாமே போயிடுச்சுன்னா அங்கே ஒன்றும் இல்லை நம்மளுக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ வாட் எவர் இஃப் காட் கிவ்ஸ், we have to give glory to God and help God's work. எதெல்லாம் தேவன் நமக்கு தருகிறாரோ அதையெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய வேலைக்கென்று கொடுக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். If God makes you blessing, rich and businessman, that this and everything, it's okay, no problem. But use that resources, pour out the resources for ministry, for God's work you pour out. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய ஆளாக மாற்றினார் என்று சொன்னால் அது நல்லதுதான். அதையெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்து அதை பயன்படுத்துங்கள். Since time is going very fast, I want to go a little faster. ஆமென். நேரம் அதிகமாய் போகிறபடினாலே வேகமாய் போகிறேன். Let us read verse 12. 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க என்ன அருமையான வசனம், பியூட்டிஃபுல் verse. It says, blessed is the man who endure temptation. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். And he is promised to those people who love him,
he says that he will give the crown of life. ஆமென். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். This is word is like beatitude of Jesus Christ into on the Sermon on the Mount. ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே பேசினதான வார்த்தைகளைப் போல காணப்படுகிறது. Blessed are the poor in spirit, for them is the kingdom of heaven. ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who mourn, for they will inherit comforted. ஆமென் ஆமென். துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are the meek, for they will inherit the earth. ஆமென். பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Blessed, happy is the man. ஆமென். சந்தோஷமான மனிதன் யாரு? Who endures temptation. ஆமென். அந்த சோதனையை சகிக்கிறவன். அந்த சோதனை வர நேரம் சகிக்கணும். Endure temptation. ஆமென். சோதனையை சகித்துக் கொள்ள வேண்டும். The Greek word for endure is hupomeno, means remain under, stay the course, preserve with courage and faith. குப்பே மெனோ என்கிறதான கிரேக்க வார்த்தை சகித்துக் கொள்ளுதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சகித்துக் கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. We have to remain, பொறுமையா காத்திருக்கணும். We have to be with humility and love. We have to endure the trial. ஆமென். தாழ்மையோடும் மிகுந்த சகிப்பு தன்மையோடும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை வந்த உடனே கோபப்பட்டு அவனை திட்டி அவனை சொல்லி அவனை பழி வாங்கி இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு சோதனை வந்தா, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த சோதனையில நான் போறதுக்கு ஆண்டவரே உங்க கிருபையை தருன்னு சொல்லி பொறுமையா இருந்து வாழ கத்துக்கணும். That is what very important in our life. Those people, God will give them the crown of life. ஆமென். சோதனையிலே ஆமென் சகிக்கிறவர்களுக்கு, சோதனையிலே தாங்குகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். Paul said like this, I fought the good fight, I finished the race, the crown of righteousness is waiting for me. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஆமென், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Peter saying crown of glory is waiting for me. ஆமென். பேதுரு சொல்லுகிறார், ஆமென், மகிமையின் கிரீடம், crown of life, crown of righteousness, crown of glory. ஆமென். நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம். பாருங்க என்னெல்லாம் கிரீடம் நமக்கு கிடைக்க போகுது பாருங்க. பரலோகத்துக்கு போன என்னென்ன கிரீடம். But in Revelation chapter 4 it says, when we see Jesus, his majesty, we will keep all our crown under his feet. வெளிப்படுத்தல் நாளிலே பார்க்கும் பொழுது, ஆமென், ஆண்டவராகிய இயேசுவை நாம பார்க்க போகும்போது நம்முடைய கிரீடத்தை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைப்போம். One day we will stand before Jesus. ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக நாம் நிற்போம். In Corinthians it says every person one day die, appointed day he will die, then he will stand before God for judgment. ஆமென். குறிக்கப்பட்ட நாளிலே நாம் எல்லாரும் மரிக்கும்போது நியாயத்தீர்ப்பு உண்டாகும். அப்பொழுது நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்போம். Nobody is going to escape. ஒருவரும் அதிலே தப்பி போக முடியாது. We all will stand before Jesus. நாம் எல்லாரும் இயேசுவுக்கு முன்பாக நிற்போம். And what we did with our life, he will reward for us. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் என்ன செய்தோம் என்பதை வைத்து அவர் நமக்கு வெகுமதி கொடுப்பார். That is why he says here, blessed is the man who endure temptation, and God will give the crown of life. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். So we have to endure temptation. ஆமென். நம்முடைய சோதனையை நாம் சகிக்க வேண்டும். How we are going to endure temptation? எப்படி அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள வேண்டும்? Now let us read verse 13. It says, 13ஆம் வசனம், let no man say he is tempted. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14 வாசிப்பா. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். So here it says everyone will face temptation. ஒவ்வொருவரும் அவன் சோதனையை அவர்கள் சந்திப்பார்கள். It is not if, not when. Every person, every time there is a temptation coming into our lives. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. Every single person will go through temptation in his life. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தங்களுடைய வாழ்க்கையிலே சோதனையின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். But when temptation comes, ஆனால் சோதனை வரும்போது God's grace is there he will show a way out for us. தேவனுடைய கிருபை நமக்கு இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுகிறார். That is why in Corinthians says, no temptation has overtaken you except when it is common to mankind,
and God is faithful, he will not let you tempt beyond what you can bear. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சோதனையை அவன் தாங்கிக் கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். When you are tempted, he will provide a way out. நீங்கள் சோதிக்கப்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். So that you will endure. அப்பொழுது நீங்கள் அதை சகிப்பீர்கள். கடவுளோட வசனம் சொல்லுது, there will be a way out. ஆமென். அங்கே ஒரு வழி உருவாக்கப்படும். So how you deal temptation? எப்படி அந்த சோதனையை சகிக்கிறீர்களோ, a temptation, one is a way out God will open. ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கும்போது, or as we will give into it. இல்லை என்றால் அதற்கென்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது. See, way out is there. ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். or we will yield to it. இல்லை என்றால் அதிலே நம்ம விழுந்து போவோம். We have to see a way out for the temptation. ஆமென். அந்த சோதனைக்கு தப்பி போகிற ஒரு வழியை நம்ம பார்க்க வேண்டும். Jesus said, in Hebrews about Jesus. ஆமென். எபிரேயரிலே இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. Hebrews chapter 4 verse 15 says, எபிரேயர் 4:15 பார்க்கிறோம். He can sympathize with us all what we are going through, the weaknesses. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளிலும் அவர் நம்மேலே மனதுருகுகிறவராய் இருக்கிறார். He can sympathize with their weaknesses. ஆமென். நம்முடைய குறைவுகளிலே அவர் நம்மேல் மனதிறங்குகிறார். He was tempted in everywhere just as they are. அவர் ஆமென் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனைப் போல அவர் சோதனைக்குட்படுத்தப்பட்டார். Yet he remained without sin. ஆயினும் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. See, this is the way Jesus led. Just like us, like common people like us, he also went through temptation. பொதுவான மனிதர்களைப் போல அவர் நம்மைப் போல அவர் அந்த சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டார். Exactly what all we were going through, he also went through. என்னென்ன காரியங்கள் வழியாக நம்ம கடந்து போகிறோமோ அதெல்லாம் அவர் கடந்து சென்றார். But it says he remained without sin. அவர் ஒருபோதும் அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். It says, the scripture says in 13, it is the temptation of God. I am not tempted of God. God cannot be tempted. ஆமென். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. God is not the source of temptation. ஆமென். அவர் சோதிக்கிற ஒரு தெய்வம் அல்ல. It is not God is not bringing the temptation to you. தேவன் உங்களுக்கு முன்பாக சோதனையை கொண்டு வருகிறவர் அல்ல. So there is a proverb is to say like this, birds can fly over our head. ஆமென். பறவையானது நம்முடைய தலைக்கு மேலே பறக்கலாம். We cannot do anything about it. ஆமென். அதை நாம ஒன்றும் செய்ய முடியாது. Birds can fly upon our heads. நம்முடைய தலைக்கு மேலே பறவைகள் அங்கும் இங்குமாக பறந்து செல்லலாம். But we should not allow the bird to rest on our hair. ஆனால் நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற முடியின் மேலே பறவை வந்து அமருவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. The same way, temptation will come always in our life. அப்படி போலவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அந்த சோதனை கடந்து வரலாம். But if we yield to it, ஆனால் அதிலே நம்ம இழுக்கப்படுமானால் then only we will be in a very difficult situation. அப்பொழுது தான் நம்ம ஒரு பெரிய நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போவோம். That will develop to the progressiveness of death. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரணத்துக்கு நேரான வழியிலே நம்மை நடத்தும். Trials, the progressiveness is patient produce patient, then complete, it is progressive. ஆமென். சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது பொறுமையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது நல்ல வழியில நம்மை நடத்துகிறது. It will lead us into maturity, spiritual maturity. அது நம்மை ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. But temptation, ஆனால் பாடுகள், it will come, அது நமக்கு வரும்போது, if we not see a way out, ஆமென், ஒரு தப்பி போகிற வழியை நம்ம பார்க்காத பட்சத்தில் it will entice us, அது நமக்குள்ளே இருந்து, then it will conceive, அது நமக்குள்ளே கர்ப்பம் தரித்து, then it started to deal with sin, அது பாவத்தை செய்ய தூண்டி, then sin will take it into death. அந்த பாவமானது நம்மை தொடர்ந்து மரணத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. So it is all beginning with the desires. அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான அந்த ஆசைகள். Three things: the lust, ஆமென், இச்சை, world, உலகம், devil. பிசாசு. இத மூணு போராட்டம் நம்ம வாழ்க்கையில பார்த்தாலே இருக்கும். Our spirit is regenerated, but the flesh is dangerous. If you feed the flesh, it will destroy us. நம்முடைய மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுப்போமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையே அழித்து விடுகிறதா இருக்கிறது. So the lust, the flesh is always hitting us. இந்த மாம்சமும் இச்சையும் எப்போதும் நமக்கு நேராக வரும். The world will attract us, appeal. உலகம் நம்மள அப்படியே காட்டும். யூடியூப் அது இது எல்லாமே
பயங்கர அப்பீலிங்கா இருக்கும். இப்படி செய்யணும், இப்படி ட்ரெஸ் போடுங்க, இப்படி வாழுங்க, இப்படி போங்க, இதால தான் நல்லா இருக்குன்னு அப்படி சொல்லி, தண்ணி அடிக்கிறதா நல்லது, அப்படி சுத்துறதா நல்லா இருக்கும், இப்படி போனாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி வேர்ல்ட் will appeal to us. ஆமென். உலகமானது நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை காட்டி இதை செய் அதை செய் என்று சொல்லி ஆர்வத்தையும் ஆசையும் வாஞ்சையும் தூண்டும். இப்படி எல்லாம் போனாதான் அழகா இருக்கும், அப்படி இருந்தாதான் வாழ அழகு, போய் பார்த்தா தான் தெரியும், பார்க்கறதுக்கெல்லாம் அழகா இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கும், ஸ்டார்டிங் எல்லாம் சிரிப்பா இருக்கும், அப்படி இருக்கும், அப்புறம் போனா ஒன்லி அழுவும் கண்ணீரும் வேதனையும் இருக்கும். So the world will show us. ஆமென். உலகம் நமக்கு வழிகாட்டுகிறது. That the devil is like a roaring lion. He is seeing how to deceive your life. ஆமென். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வஞ்சிப்பது என்று பார்க்கிறான். The lust, the world and the devil always very appealing to us. ஆமென். இச்சையும் உலகமும் பிசாசும் எப்போது நமக்கு முன்பாக இருக்கிறது. Our Lord Jesus also went through the same temptation. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த சோதனையின் வழியாக அவர் கடந்து சென்றார். When he was fasting, the devil came with these 3 temptations. அவர் உபவாசம் இருந்தபோது ஆமென் பிசாசானவர் இந்த 3 சோதனைகளை கொண்டு வருகிறார். Said, can you make this stone into bread? ஆமென். இந்த கல்களை அப்பங்களாக மாற்ற முடியுமா? The flesh physical. ஆமென். சரீர பிரகாரமான காரியங்கள். Then he says, throw yourself from the pinnacle of this mountain. ஆமென். இந்த மலையின் ஆமென் இந்த தேவாலயத்தின் உப்பரியில் இருந்து நீ கீழே விழு என்று சொல்கிறார். So that to prove yourself you are God. ஆமென். நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீ நிரூபித்து காட்டு என்று சொல்கிறார். And showed all the kingdoms of the world. உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் காண்பிக்கிறார். Just bow down. ஆமென். என்ன நீ பணிந்துகொள். Lust of the eyes, கண்களின் இச்சை, lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, pride of life. ஆமென். மாம்சத்தின் பெருமை, the lust of eye, ஆமென். கண்களின் இச்சை, lust of the flesh, ஆமென். சரீரத்தின் இச்சை, pride of life. This is the starting point, entry point of sin coming into our life. மாம்சத்தின் பெருமை இதுதான் ஆரம்ப கட்டமாக ஆமென் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. You open little door, ஆமென். சின்ன கதவை திறக்கும்போது it will go inside. அது உள்ளே கடந்து செல்லுகிறது. Once it goes inside, அது உள்ளே போகும்போது அப்புறம் தான் அதோட வேலையை தொடங்கும், அதோட மருந்து வர்க் செய்ய தொடங்கும். It will start progressive, a pathway to death happens. ஆமென். அது உள்ளே கடந்து வந்து அது மரணத்துக்கு நேரான வழியிலே நம்மை நடத்தி செல்கிறது. So James put in a very good picture on that. யாக்கோபு அதை மிக தெளிவாக சொல்கிறார். Verse 15 it says, 15ஆம் வசனம், நல்ல வாசிக்கணும். When the lust had conceived, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து, that means a child birth, you know, child is conceived. அது ஒரு குழந்தை பிறக்கிறதை போல காணப்படுகிறது. It is a process, it is a process. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு நிலை. See, in the trials we see how the progressive. ஆமென். அந்த சோதனையிலே எப்படி அந்த படிப்படியாக நடக்கிறது என்று பார்க்கிறோம். Test comes, ஆமென். சோதனை வரும்போது that produce patience. ஆமென். பரீட்சை நமக்கு சோதனை பொறுமையை கொண்டு வருகிறது. Then it become maturity. அது ஆவிக்குரிய முதிர்ச்சி. Then complete. அங்கே ஒரு நிறைவை கொண்டு That வருகிறது. is a spiritual progression. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. See, death, how sin comes. எப்படி பாவம் வரும்போது Desire comes, lust, world, the devil comes and shows the desire. ஆமென். பிசாசு உலகத்தின் இச்சை ஆபாசங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறான். Then we entice it. அதிலே நம்மை கட்டுப்படுத்தி வைக்கிறான். And sin inside our heart. நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. Once sin goes into our heart, அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே then it comes to death. ஆமென். அது மரணத்துக்கு நேரா நம்மை நடத்துகிறது. See the life of David. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். David saw, தாவீது பார்த்தான். he sent his messenger. ஆமென். அவனுடைய தூதனை அவன் அனுப்புகிறான். Then he slept. அங்கே அவன் தூங்குகிறான். Slept with the woman. ஆமென். ஒரு ஸ்திரீயோடு படுக்கிறான். Then he slaughtered that man Uriah. ஆமென். உரியாவை அவன் கொலை செய்கிறான். See the process of death. மரணத்தின் அந்த படிகளை நீங்கள் பாருங்கள். See, this is the progressive, this is the pathway, this is how it leads to death. இதுதான் இந்த வழியின் வழியாக தான் நம்மை மரணத்துக்கு நேராக பிசாசு நடத்துகிறார். It is not like sudden, but it is slowly affecting humanity, our lives. திடீரென்று ஏற்படுகிறதல்ல, மெதுமெதுமாக மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிறார். Since we don't have time, let us go little faster. அதிக நேரம் இல்லாதபடினால வேகமாய் கடந்து செல்லலாம். And verse 17 it says, 17ஆம் வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. We have these good gifts. ஆமென். நல்ல அந்த பூரணமான வரங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல
வரம் கொடுத்திருக்கார். Good gifts he has given. ஆமென். நல்ல வரங்களை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். It is from God he has given. அது தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. No, lot of gifts God has given to us. அநேக கிருபை வரங்களை தந்திருக்கிறார். The biggest gift which God has given is the gift of salvation. ஒரு பெரிய பரிசு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ரட்சிப்பாய் இருக்கிறது. And who has given this? யார் இதை நமக்கு தந்திருக்கிறார்? The God of light. ஆமென். வெளிச்சத்தின் தேவன். The lights you see around us. இங்கே நம்மை சுற்றிலும் இருக்கிற வெளிச்சத்தை பாருங்கள். The sun, the star and the moon, the reflection of the big light, the moon, this all celestial stars, lights, this is created by God. ஆமென். சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள் இவைகள் எல்லாம் ஆமென் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். இவைகள் எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கின்றன. That creator God who gives the good gifts for us. அந்த ஒரு சிருஷ்டிகர் தான் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். That is what John says, in him was life and the life was light of men. Light shineth in darkness and darkness comprehended it not. ஆகவே தான் யோவான் சொல்கிறார், அவரில் ஒளி இருந்தது, ஆமென், அவரில் இருள் இல்லை, அந்த வெளிச்சம் மனுஷருக்குள்ளே ஒளியை தந்தது. The light, the God, our God, the light as a life, and he gave that very life as a gift for us. நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் கிருபையும் தருகிறார். That life came into our lives. அந்த வாழ்க்கை நமக்குள்ளே வந்தது. Then he says very clearly, மிக தெளிவாக சொல்கிறது. verse 18 it says, 18ஆம் வசனம், and the word of truth வாசிப்பா. அவர் சித்தங்கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க என்ன அழகான வசனம் பாருங்க. The word of truth, the word came flesh. ஆமென். அந்த சத்திய வசனம் அது மாம்சமாக வெளிப்பட்டது. In John it says the word became flesh, dwelt among us, tabernacled among us, full of grace, full of truth. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வெளிப்பட்டது. ஆமென். முழுவதுமாக சத்தியமும் முழுவதுமாக கிருபையுமாக வெளிப்பட்டது. That Jesus came into flesh. இயேசு மாம்சமாக வந்தார். The word became flesh, dwelt among us, full of grace and full of truth. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே தங்கினது, பூரண கிருபையும் பூரண வரங்களையும் கொடுத்தது. Jesus came into our life. இயேசு நம்முடைய வாழ்விலே வந்தார். And we become the first fruit of this creation. இந்த படைப்புகளிலே முதற் பலனாக நம்ம மாறி இருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் நம்ம இயேசு அறியா நேரம் அதுதான் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷம். ஏன் நாங்கள் எங்கள் கல்வாரி சபையில் இவ்வளோ போராடுறோம், வாங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்றோம், வாங்க வாங்க வாங்க. ஏன் சொல்கிறோம்? எங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் கிடைக்குதுக்கா, அல்லாட்டி எங்களுக்கு பேர் கிடைக்குதுக்கா, அதில் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பரலோகமே தேவதூதர்களே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தனா அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்றோம். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு வரணும், இயேசு அறியணும். இயேசு ஒரு ஆள் அறிந்துட்டானா அவனுக்கு இந்த வாழ்க்கையும் அந்த நித்திய வாழ்க்கையும் அவனுக்கு வாழ்க்கையில கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, he became the first fruit among the creation. ஆமென். சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலன்களாக மாறினோம். Let us go a little further, verse 19 and 20. 19, 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். Here little practical application is giving to us. ஆமென். நடைமுறையிலே நம்ம பயன்படுத்தக்கூடிய சில சத்தியங்கள் இங்கே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு சொன்னா, ஆண்டவர் 2 காது கொடுத்துக்கிறாங்க, ஒரு வாய் தான் கொடுத்துருக்காங்க. 2 years. ஆமென். 2 கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 2 காது. 2 காது கேட்கல நினைக்கிறேன் பாஸ்டர். 2 காது. ஆமென். 2 காது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கண்ணு கொடுத்துக்கிறாரு. 2 காது. 2 years so that we have to listen very carefully. ஆமென். நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கேட்க வேண்டும். ஒரு 2 வாய் கொடுத்துக்கிறாரா, ஒண்ணுதான். ஆனா சில பேர் பேசுற பேச்சு பார்த்தா 10 வாய் பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ பேச்சு கம்மியாக இருக்கணுமா? கிறிஸ்தவங்களுக்கு எப்படி இருக்கணுமா? பேச்சு கம்மியாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, நல்லா கேட்கணும். we have to have the quick to listen. ஆமென். ரொம்ப தீவிரமாக நம்ம கேட்க வேண்டும். a listening skill. பொறுமையா இருந்து கேட்க படிக்கணும். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு we should have the listening skill. ஆமென். நல்ல கேட்கிறதற்கு ஆமென் நம்முடைய காதுகள் செவிக திறக்க வேண்டும். The art of listening is very important. ஆமென். கேட்கிற ஒரு திறன் மிகவும் அவசியம். பேச தெரியலாட்டி கூட பிரச்சனை இல்லை,
கேட்கறதுக்கு நல்ல ஒரு மனசும் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் இருக்கணும் கேட்கறதுக்கு. நம்ம கேட்கறதுக்கு நல்ல ஒரு இருதயம் இருக்க வேண்டும். Psalm 141 verse 3 says, set a guard over my mouth. The psalmist says, set a guard over my mouth, Lord, keep watch over the door of my lips. ஆண்டவரே இந்த உதடுகளுக்கு காவல் வையும், இந்த உதடுகளை மிகுந்த அவன் சிரமத்தோட கவனியும் என்று சொல்கிறார். This lips very important. நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தை விடுறோம். சில நேரத்தில் நம்ம கோவம் வர நேரம் என்ன பேசுறது நம்மளுக்கே தெரியாது, பேலன்ஸே தப்பி போயிடும். அப்படி உட்காந்து வந்து 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 2-3 கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து போயிடும். அப்படி பேசிடுவோம், டப்ப 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 டப்பன்னு பேசி விட்டுருவோம். அப்புறம்தான் ஒரு 10 வருஷம் பொறுத்து கேட்போம், அன்னைக்கு அப்படி தான் பேசினேன், நானா பேசலையே, அவருக்கே தெரியாது என்ன பேசிட்டாங்கன்னு. போயிடுச்சு, வாயிலிருந்து போயிடுச்சு, புறப்பட்டுச்சு. நம்ம போனது எல்லாமே ரெக்கார்டடு. சில பேருக்கு மனசில் உள்ளத்தில் வச்சுப்பாங்க. அதை நான் பேசுகிற விஷயம் என்னன்னா பொறுமையாக இருந்து பேசணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நம்ம சும்மா வாய் விட்டுறக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் எழுதியிருக்கு, வாசிப்பா 20 வசனம் என்ன எழுதியிருக்கு? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. The God's righteousness, it will not work righteousness. It says the wrath of God worketh not the righteousness of God. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. It is ungodly. It is all evil, malice and all kind of things, dirty things are there. And this is not the righteousness of God, it is ungodly things. இது எல்லாம் அழுக்கு, துர்க்குணம், பாவம். இதெல்லாம் தேவனுடைய நீதி இல்லை. We Christians, we have to walk in the righteousness of God, in the godly things. We have to have ethics, morality, everything in our lives. கிறிஸ்துவர்களாகி நாம் தேவனுடைய நீதியின்படியும் தேவனுடைய பண்புகளின்படியும் நாம் வாழ வேண்டும். Where we talk, where we deal things, where we are genuine with things, how we authentically we do, how we deal with finance, how we deal with people, all these things is a very very important affair for Christian people. நம்ம பேசுகிற விதம், செயல்படுகிற விதம், நடக்கிற விதம், பணத்தை வைத்து நம்ம செய்கிற விதம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். The wrath of man, the wrath of man worketh not the righteousness of God. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. Let us go a little further, verse 21 to 22. 21, 22, 23 also. 23 வசனங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். Here the summary is, we have to hear God's word. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். God's word is very important. கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியம். You know, we come worshiping the Lord, it's all very important. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். We are pouring our heart and worshiping the Lord. நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை துதிக்கிறோம். It's a very important thing. It's a call to worship, it's an act of worship. ஆமென். இது மிக முக்கியம். நம்ம ஆராதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். But same time we should have that longingness, urge to hear God's word. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். When we start hearing our God's word, it says faith come by hearing God's word. ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆமென். அது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. When we hear God's word, நம்ம மனசை கொடுக்கணும். சில நேரத்தில் சர்ச்சில் வந்தா கூட நம்ம மனசை கொடுக்க மாட்டோம். கடவுளோட வார்த்தை கேட்கறதுக்கு மனசு கொடுக்க மாட்டோம். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே அந்த ஹம்பிள்னஸ் கொடுங்க, அந்த பொறுமையை கொடுங்க. ஒரு வார்த்தை ஊழியக்காரன் சொல்றது விட்டு போகக்கூடாது, அது என் மனசில் ஆஞ்சு பதியணும். அந்த வார்த்தை உயிரான வார்த்தை, வசனம் ஒரு உண்மையான வசனம், அது மாற்றும், எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்படி சொல்ற அந்த மனசோட உட்கார நேரம் பரிசுத்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அந்த வார்த்தை என்ன ஒரு உள்ளத்துல அது கிரியை செய்ய தொடங்கும். அது கன்விக்ஷன் கொண்டு வரும். கன்விக்ஷன் நமக்கு ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். கன்விக்ஷன், அதுக்கப்புறம் ரெவலேஷன் கொண்டு வரும். அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் மைண்ட்ல ரெவலேஷன் கொடுப்பாங்க. ஓ இப்படி இருக்கணும், ஐயோ நான் செஞ்ச தப்பு, இப்படி வாழணும். தெரியுமா, நான் எப்போதாலும் வார்த்தை ஜெபிக்க நேரம், வாசிக்க நேரம் நானே நான் அழுதுருவேன். ஆண்டவரே என்ன மன்னியே சப்பா, என்ன மன்னியும். கண்ணாடியை பார்க்குற மாதிரியா இதை சொல்லுது. நம்ம கண்ணாடியை பார்க்கறனா நம்ம முகத்தை தெரியும் பாருங்க. அதே மாதிரி தான் நம்மளை கரெக்டாக காட்டிடும். நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி இருக்கணும், நம்ம ஏன் இப்படி இல்லை,
இந்த வார்த்தை நம்ம காட்டும். ஆண்டவர் அந்த ரெவலேஷன், he will reveal us, he will bring a revelation to us. அவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை இதன் மூலமாக தருவார். அதே நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு என் மூஞ்சில எல்லாம் அழுக்கு இருக்கு வச்சுக்கோங்க, கண்ணாடியை பார்த்து அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு எதனா அர்த்தம் இருக்கா? கண்ணாடியை பார்த்து என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச உடனே நான் அது துடைக்கணும், அழுக்க துடைக்கணும், அப்படி தானே? அதை வச்சுக்கின்னு போக முடியுமா? அதே மாதிரி தான் வசனம் வந்து இட் இஸ் லைக் எ மிரர். அது வாசிப்பாது மிரர். 24வது வசனம் வாசி. அவன் எண்ணத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். If he hears that word, he put into his life, அந்த வார்த்தையை அவன் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி he become a doers of God's word, அந்த வார்த்தையை அவன் செய்கிறவனாய் இருப்பானே ஆனால் man, he is a blessed man. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், blessed woman, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ. கடவுளோட வசனத்தை போய் 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 கேட்டு 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 சில பேருக்கு அது ஒரு ஹேபிட் ஆகி போயிடுச்சு. சும்மா போகிறது, சும்மா உட்காருது, கேட்கறது, அப்படியே போகிறது. அப்புறம் திருப்பி மண்டே சண்டே வருது, உட்காருது, கேட்கறது, போகிறது. இது ஒரு ஹேபிச்சுவல் ஒரு ப்ராப்ளம். இப்படி இருக்கிறவங்க என்ன செய்றாங்கன்னா, பைபிள் சொல்லுது he is deceiving himself, he is bringing deception to his life. அவன் தன்னைத்தானே அவன் வஞ்சித்துக் கொள்கிறான், அவன் தன்னைத்தானே அவன் கெடுத்துக் கொள்கிறான். He is living his life, he is destroying his life, he is not applying into his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை தன்னுடைய வாழ்க்கையில அவன் செயல்படுத்தவில்லை. We have to apply those words into our life. இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டும். What the word will do, அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யும்? Hebrews chapter 4 verse 12 says, எபிரேயர் 4:12 சொல்கிறது, the word is a double-edged sword. ஆமென். அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். It will cut and open and convict us. அது கருக்கானதும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனுகளை பிரிக்கத்தக்கதாக. வார்த்தை என்ன செய்யும்? நம்மளை கட் பண்ணும், நம்மளை தப்பான காரியங்களை எல்லாம் கட் பண்ணி விடும். தப்பான காரியங்கள் எல்லாம் நம்மளை கட் பண்ணி விடும். இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இந்த காரியத்தில் என்ன சேரக்கூடாது, நம்மளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் வார்த்தை. It is like a double-edged sword. It cuts, it pierces. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தையும் கருக்கானதாயும் இருக்கிறது. In Psalm says, the word is a lamp unto my feet and light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாருங்க, அது நமக்கு வழி கத்து கொடுக்கும். எப்படி போனோம்? இந்த வழி போனோமா, இந்த வழி போனோமா, இந்த வழி என்ன எடுக்கணுமா, இந்த வழி எடுக்கணுமா, இந்த வழி போகக்கூடாது, இது பாரு இந்த வழியில போனோம், கடவுள் நம்மளுக்கு காட்டி கொடுப்பாரு. இந்த வழியில தான் போகணும், அவர் ஞானத்தை கொடுப்பாரு. Which way we need to go, he will give us the wisdom, he will show us, he guides us. அவர் நமக்கு நல்ல வழியை காண்பித்து நம்மை சரியான பாதையிலே நம்மை வழிநடத்துவார். Because our Christ is a living God, he is not dead God, he is a living God. He gives us the direction of our life. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் நமக்கு சரியான பாதையை காட்டுவார். The word is like a fire that refines us. ஆமென். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆமென் ஜீவனாய் இருக்கிறது. And it is a hammer that breaks the hot part of our heart, Jeremiah it says. ஆமென். எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது சம்மட்டியாய் இருக்கிறது. The word is like a water that wash away the impurities of my heart. ஆமென். நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா தீய காரியங்களை மாற்றுகிறது. பாருங்க, God's word is very powerful. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளது. அதனால தான் நம்ம கல்வாரி திருசபையில வந்து ஏன் நம்ம இப்படி படிக்கிறோம், வேர்ஸ் பை வேர்ஸா ஒன்னொன்னா நம்ம ஏன் படிக்கிறோம்? வார்த்தை தான் உங்களை மாற்றும், வார்த்தை தான் உங்களை வந்து கனப்படுத்தும், வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதம் செய்யும், வார்த்தை தான் உங்களை வழிநடத்தும். So that is why we are teaching God's word to you. ஆமா, இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான் வசனங்களாக நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். So when a God's word we hear, தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்டு that we obey, அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து, it says you should not be hearers of God's word but doers of God's word. நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Once we obey, அதற்கு கீழ்ப்படியும் போது, then Jesus said a parable. இயேசு ஒரு உவமை சொல்கிறார். A wise man, ஒரு ஞானமுள்ள மனிதன், and foolish man. அவன் புத்தி இல்லாத மனிதன். A wise man, ஞானமுள்ள மனிதன், he hear, அவன் கேட்டு obey, கீழ்ப்படிந்து, he builds his house upon the rock. அவன் தன்னுடைய வீட்டை அவன் கன்மலையின் மேல் கட்டுகிறான். But the foolish man, ஆனால் புத்தி இல்லாத மனிதன், he hear, அவன் கேட்கிறான், போடா என்ன பேச்சு பேசுறாரு அந்த ஆளு பாரு, சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற போன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டானா, he is building his house upon the sand. அவன் தன்னுடைய வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான்.
and both look very nice. எல்லாம் ரெண்டும் பார்க்க நன்றாக இருக்கும். சில நேரத்துல மண்ணுல கட்டின வீடு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா அழகா இருக்கும். It will be very look nice. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். Both look very nice. ரெண்டு பார்க்க ரொம்ப மிகவும் அழகா இருக்கும். Suddenly திடீரென்று storm comes. ஒரு பெரிய பெருங்காற்று வரும்போது, wind comes. ஒரு பெரிய சூறாவளி வரும்போது, cyclone comes. ஆமென், ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்போது, rain comes. மழை வரும்போது, இது அழகா பெயிண்ட் அடிச்சு பார்க்கிறதுக்கு பாடே பளிச்சுன்னு இருக்கிற வீடு சடன் அப்படி கீழே வந்து உடைச்சு போயிடும். Because this fellow heard, did not obey, he built his house on the sand. இவன் கேட்டான், ஆனால் கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய வீட்டை மணலின் மேல் அவன் கட்டி இருக்கிறான். But a person who hear God's word, அவன் முயற்சி எடுக்கிறான், வீழ்ந்தாலும் முயற்சி எடுக்கிறான், வீழ்ந்தாலும் முயற்சி எடுக்கிறான், வீழ்ந்தாலும் முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுத்து அவன் வீடை வந்து அவன் பாறை மேல கெட்டான். நேரம் என்ன ஆகுதுன்னு சொன்னானா, என்னெல்லாம் பிரச்சனை, ஒரு சீசனுக்கு ஒரு பிரச்சனை தானே, என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பாறை மேல கிறிஸ்துவ மேல வீடு கட்டிக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அவன் பாறை மேல வீடு கட்டியிருக்கான். ஒண்ணுமே அவனுக்கு நடக்கல. ஏன்னா அது ஸ்ட்ராங்கா இருந்த காரணம், the foundation is Jesus Christ. That foundation he built his house. அந்த அஸ்திபாரம் இயேசுவா இருக்கிறபடியினாலே, அந்த அஸ்திபாரத்தின் மேல் அவன் கட்டினபடியினாலே அவன் அசைக்கப்படவில்லை. அதனால நம்ம பார்க்கலாமே, எவ்வளோ கிறிஸ்தவங்க வீட்டில் பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இயேசு அறிந்து வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கு, பிள்ளைங்கள்லாம் போங்க நீங்கள் சண்டைக்கு போங்க, சண்டே ஸ்கூல் போங்கப்பா, நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் போங்க. அப்படியே வளர்ந்து வருவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 14-15 வயசு ஆனாலும் அவங்களும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. காரணம் என்ன? ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபவுண்டேஷனே இல்லை, வசனம் இல்லை, ஜெபம் இல்லை, சபைக்கு போகிறது இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. அப்படி இருக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாத போனார் என்ன ஆகிடும்? அவங்க கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்த உடனே அவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. காரணம் என்ன? there is no foundation in their home. அது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை. ஃபவுண்டேஷன் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் சூழ்நிலை வந்தாலும், பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லாட்டியும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் இல்லாட்டியும் சரி, நோய் வந்தாலும் சரி, நோய் இல்லாட்டும் சரி, அவன் ஓடுவான் சபைக்கு. ஏன்னா அவனோட அடிஸ்தானம் என்னன்னு சொன்னா, இயேசு 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 இயேசுக்காக வாழ்ற குடும்பம். இயேசுன்னு சொன்னாலே ஓடுவாங்க, சர்ச்சுன்னு சொன்னாலே ஓடுவாங்க, ஜெபம்னு சொன்னா ஓடுவாங்க. ஏன்னா they have put a good foundation. ஏனென்றால் அவருடைய அஸ்திபாரம் இயேசுவின் மேல் வைத்திருக்கிறார்கள். So that is why Jesus said, a wise man, he built his house upon the rock. ஞானமுள்ள மனிதன் அவன் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, we have to build our house on the rock. உங்களுடைய வீட்டை நீங்கள் கற்பாறையின் மேல் கட்ட வேண்டும். Parents should take very important step. ஒரு நாள் கூட மிஸ் பண்ண கூடாது. Don't say tomorrow. You have to work very hard and say that I want to build my house upon the rock. Not only hearers of God's word, I want to be doers of God's word. ஆமென். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். Since time has gone fast, last 2 verses we'll finish this chapter. Then next week I will continue chapter 2. ஆமென். கடைசி 2 வசனங்கள் இதோடு முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த காரியங்களை கடந்து செல்லலாம். 5 சாப்டர் தான் இருக்கு, நம்ம சீக்கிரம் முடிப்போம். ஒரு புக்கை படிச்சு முடிக்க போறோம். It will be a very blessing, good blessing for your family life. ஆமென். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் மாபெரும் ஆசீர்வாதமாய் இருக்கும். Verse 26 and 27 says, 26-27 சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. You know, this verse I love for many years. It really touched my life a lot. அதிக வருடமாக இந்த வசனத்தை நான் பாஸ்டர் நேசிக்கிறார்கள். இது பாஸ்டருடைய உள்ளத்தை அதிகமாய் தொட்டிருக்கிறது. Many years when I was a small boy, God really touched me with this verse. சிறு பையனாக இருக்கும்போதே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் தொட்டார். Verse 27 says, pure religion undefiling before God and the Father is this, to visit the fatherless and widows in their affliction. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், and keep himself unspotted from the world. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. Hours and hours we can teach on this one verse. ஆமென். இந்த ஒரே வசனத்திலிருந்து ஆமென் அதிக மணி நேரம் தியானிக்கலாம்.
but I don't have time. I'll just share a few things. நேரம் அதிகம் இல்லை, கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். Verse 26 it says, talks about our tongue, how to keep our tongues. 26 வசனத்துல எப்படி நம்முடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். It says that more than we speak, our life matters. அதிகம் பேசுகிறதை விட நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். Christianity is not talking, it is living. கிறிஸ்தவமானது பேச்சு அல்ல, வாழ்க்கை. How you live is very important than you talk. எப்படி நம்ம வாழ்கிறோம் என்பது முக்கியம் நம்ம பேசுகிறதை விட. Preaching or teaching that this everything is okay, but more important is how you live your life. ஆமென். பிரசங்கம் பண்றது சொல்றது எல்லாம் நல்லது, ஆனா எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்றோம் என்பது முக்கியம். And it says, but there is lot of religion are there. ஆமென். अनेक மதங்கள் சுற்றிலும் இருக்கின்றன. But the pure religion undefiled unto God is we live our life just like Christ lived. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போலவே வாழ்கிறது தான் முக்கியம். Jesus, when he was in the face of this earth, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது he went to villages, cities and towns and every place. When he saw people, he was moved with compassion. அவர் கிராமங்களிலும் நகரங்களிலும் பட்டணங்களிலும் ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார். Why? Because they were scattered abroad, they were dispirited, they were poor, they were struggling, they were suffering people. அவர்கள் துன்பப்பட்டவர்களாக, நெருக்கத்திற்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக போயிருந்த ஜனங்கள். His heart was moved with compassion. அவருடைய இருதயம் மனதுருக்கப்பட்டது. God's heart, he had a special heart for widows and for the orphans. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகள் மேலும் ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த அன்பு இருந்தது. We followers of Christ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் கூட we should have that compassionate heart. அப்படிப்பட்ட மனதுருக்கமுள்ள ஒரு இருதயம் அவசியம். We should love, we should take care of the widows and the orphans. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். Here it says visit the fatherless and widows. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது. Visit solanaro, it is a big connotation, a great word, key word, visitation. அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அதோட அர்த்தம் சொன்னா, சும்மா ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க, முடியாத இருக்கிறான்னு சொன்னா நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்லை. நம்ம ஜெபிக்கலாம், ஆனா நமக்கு என்ன செய்ய முடியுமோ the best we have to do it. ஆமென். நமக்கு சிறந்ததை அவர்களுக்கு செய்ய வேண்டும். We have to do it. We have to love the widows and the orphans. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கவனிக்க வேண்டும். We should have that heart to help people. ஆமென். ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு அவசியம். That life of Christ we should have in our life. அந்த ஒரு கிறிஸ்துவின் அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். We are the follower of Jesus Christ. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி நாம் we should have this practical life. Through our life we have to reach out them. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். So our Christian life is not like simply going to church and hearing God's word, but it is all about living a genuine authentic Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சபைக்கு போவது ஆமென் அப்படியே வாழ்வது என்று அல்ல, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். God has given this salvation. தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். And always we have to glorify him, thanking him and praising him for what he has did on the cross for us. எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி துதித்து ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். Your change, your transformation only will show that the salvation has happened in your life. உங்களுடைய மாற்றமும் மறுரூபம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்ததை காண்பிக்கிறது. The way you care your wife, நீங்கள் உங்களுடைய மனைவியை கவனிக்கிற விதம், how you care your husband, உங்களுடைய கணவரை நீங்கள் விசாரிக்கிற விதம், how children be obeying their parents, பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறார்கள். This all very practical end of our life is very important. Not only coming and worshiping annibashal jebichu ஆராய்ச்சி போறதில்லை, but life matters a lot. ஆமென். ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். Trials come, how we are going to face it. சோதனை வரும்போது எப்படி நம்ம சந்திக்கிறோம். We in the trial we depend upon him. அந்த நெருக்கத்திலே ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். எங்க வீட்ல நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், எங்க வீட்ல எந்தனோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க அப்பா சொல்லிடுவாரு, சர்ச்சில் கூப்பிட்டு சொல்லுவாரு, ப்ளீஸ் பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் எடுங்க, ஜெபிங்க வாங்க. எங்கள் வீட்டில் 3 நாள் ப்ரேயர் இருக்கும்.
ஆனால் எல்லா வாட்டியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் நாங்கள் ஜெபிக்க நேரம் 2வது நாள் இல்லாட்டி 3வது நாள் ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருவார். புரிஞ்சிச்சா? நம்ம ஓடுறது இல்லை, நம்மளுக்கு போராட்டத்து நடுவுலையும் கஷ்டத்து நடுவுலையும் ஓடுறோம், ஆண்டவர் தேடி ஓடுறோம். ஆண்டவரே நீங்கள் இல்லாத ஒன்றும் இல்லை ஆண்டவரே, we are coming before you, you do it Lord. ஆண்டவரே உமக்கு முன்பாக வருகிறோம், நீர் செய்யும் ஆண்டவரே. In the part of temptation, man, one problem comes another. We are human, we fail, we make mistakes, we fall. But when we fall, we run to God and say, plead God for His mercy and His grace, and He will strengthen us to go way out of that. மனிதர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தவறுகிறோம். ஆமென். தவறு ஏற்படுகிறது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்டு அந்த தப்பி போகிற வழியை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். God give us the wisdom. ஆண்டவரே இந்த ஞானத்தை தாரும். எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல வாழ லைஃப்ல எவ்வளோ டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. பிள்ளைங்கள காரியத்தில், வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில் எல்லாமே இருக்கு. நானே என்ன சார்ந்து எடுக்காத, உன்னை சார்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆண்டவரே, ஒரு ஞானத்தை கொடுன்னு சொல்லி when we ask, God is there to give. அவன் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கும்போது அவன் நமக்கு தருவார். The way we have to speak, நம்ம பேசுகிற விதம், and way we have to think about our life, what God has given. சில பேர் பண்ணா பெருமையாக சொல்லுவாங்க, என் பிள்ளை அதை படித்தான், அவன் அது செஞ்சான், இது செஞ்சான், அது பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பெருமையாக சொல்கிறது நம்ம ரிட்சிப்பை பற்றி தான் சொல்லணும். எனக்கு இந்த ரிட்சிப் ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். We have to boast on Him. Our boast should be on Him, in Jesus alone. நாம் ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Then when we hear God's word, we have to be obedient to God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். And when we are obedient to God's word, blessing comes in our life. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வருகிறது. In every obedience there is a blessing is there. ஒவ்வொரு கீழ்ப்படிதலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. We heard this beautiful chapter 1. ஒன்றாவது அழகான அதிகாரத்தை கேட்டோம். How many truth is there? எவ்வளவு உண்மையுள்ள சத்தியங்கள் இருக்கின்றன. You go and read this James chapter 1 again in your home. நீங்கள் வீட்டிற்கு சென்று மீண்டும் இந்த முதல் அதிகாரத்தை வாசியுங்கள். And you need to hear that explanation. Go to the YouTube and see that message is recorded there. You can watch it. ஆமென். நீங்கள் மீண்டும் இதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்ல நம்முடைய கல்வரி சேனல்ல போங்க. ஆமென். அதிலே உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய சத்தியங்களை அதிலே நீங்கள் பார்க்க முடியும். If you have friends, you share it so that they may also listen this. உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, இந்த லிங்க் அவர்களும் கேட்கட்டும். So that they will also be blessed.